கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 45ஆம் அதிகாரம், அதில் 22ஆம் வசனம். ஏசாயா 45:22. பூமியின் எல்லைகள் எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. தேவன் ரட்சிக்கப்படுவதற்காக, அவரை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படுவதற்காக நம்மளை அழைக்கிறார். தேவனே ரட்சிப்பு, என் தேவனே ரட்சிப்பு அப்படின்னு நம்ம தேவனை நோக்கி பார்ப்பதற்காக இந்த தினம் அழைக்கப்படுகிறோம். இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளே, இதுல பாருங்க, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே. அப்ப நம்ம தான் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள்னா நம்ம இந்த இடத்துல பூமியில இருந்தாலும் சரி, நம்ம யாரை நோக்கி பார்க்கணுமா? தேவனை நோக்கி பார்ப்பதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். இன்றைய தினம் நம்ம தேவனை நோக்கி பார்க்கிறோமா? இல்லை, தேவனை நோக்கி பார்க்கிறோம் தான், எல்லாம் உண்மைதான். எல்லாம் ஆலயத்துக்கு போகிறோம், எல்லாம் பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஜெப கூட்டங்களை கலந்துக்கிறோம், எல்லாமே செய்யணும், அதெல்லாம் உண்மைதான். அதில் செகண்ட் தாட்டே கிடையாது. விசுவாசிகளாய் அதில் யார் மேலேயும் சந்தேகம் கிடையாது. ஆனால் தேவனை உண்மையிலே தேவனை நோக்கி பார்க்கிறோமா? நம்ம ஆலயத்துக்கு போகிற வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் தேவனை நோக்கி பார்த்துட்டு அடுத்த வாரம்லாம் உலகத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோமா? நம்மளை நாமே சோதித்து பார்ப்பதற்காக, சோதித்து நம்மளை நாமே நிதானித்து அறிந்து கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஏன்னா பைபிளில் பார்க்குறோம், நம்மளை நாமே சோதித்து நிதானித்து அறிந்து கொள்வதற்காக அப்படின்னு பைபிளில் நம்ம பார்க்குறோம். நம்ம அழைப்பு அதுதான். நம்ம அழைத்து சோதித்து அறிந்து நம்ம யாருடையவன், நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம். நேற்று தினம் பார்த்தோம், அழைப்பை பற்றி பார்த்தோம். அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். அப்போ நம்ம எதுக்காக தேவன் நம்மளை பேர் சொல்லி அழைத்தார், எதுக்காக நம்மளை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார்னா, நம்மளை ரட்சிப்பதற்காக, ரட்சிக்கப்பட்ட பாதையிலே நடந்து கொண்டிருப்போமா இருக்கிறோமா என்பதை பார்ப்பதற்காக. ஆனால் தான் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப நம்ம தேவனை நோக்கி பார்த்து ரட்சிப்பின் பாதையிலே ரட்சிக்கப்படுவதற்காக அழைக்கிறோம். தேவனை எப்படிக்காக நோக்கி பார்க்கணும்? நமக்காக ரத்தம் சிந்தி மரித்த தேவனை நோக்கி பாருங்கள். சிலுவையிலே நமக்காக உயர்த்தப்பட்ட தேவனை நோக்கி பாருங்கள். இதுதான் ஏசாயா தீர்க்க தரிசனமாக, புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். நோக்கி பாருங்கன்னா, சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி மரித்த, நமக்காக சிலுவையிலே தூங்கி மரித்த, நமக்காக நமது பாவங்களுக்காக மரித்த தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய அழைப்பு. தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனை நோக்கி பார்த்தா தேவன் நம்மளை குறித்த திட்டங்களை நம்மளிடத்தில் சொல்லுவதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்களை குறித்து, ஒவ்வொருத்தரையும் குறித்து தேவன்கிட்ட ஒரு திட்டம் உண்டு. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களை குறித்த திட்டம், உங்களுடைய அழைப்பு மாறவே மாறாது. முதல் அழைப்பு என்னன்னா, நீங்க ரட்சிக்கப்படுவது, தேவனுடைய ரத்தத்தை புரிந்து கொண்டு சித்தப்பட்டிருக்கிறதை புரிந்து கொண்டு ரட்சிக்கப்படுவதுதான் முதல் அழைப்பு. அந்த முதல் அழைப்புக்குள்ள நீங்க உட்காந்துட்டீங்கன்னா அதுக்குள்ள நிறைய அழைப்புகள் உண்டு. அதாவது ஒரு இது பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏன்னு போடுவாங்க. அந்த ஏ பின்னு வரும். அப்போ ஏ போட்டு அடுத்து சின்னு வரும். அப்போ அந்த ஏ தான் மெயின் சப்ஜெக்ட். அதுக்குள்ள இருக்கிறதுலாம் கிளை காரியங்கள். இதெல்லாமே நம்ம படிக்கிற எல்லாமே தாண்டி வந்திருக்கோம். அப்போ ரட்சிப்பின் பாதைக்குள்ளதான் உங்கள் அழைப்பு இருக்கிறது, உங்கள் தெரிந்து கொள்ளுதல் இருக்குது, உங்கள் ஊழியம் எல்லாமே இருக்கிறது. எதில் இருக்கு? அழைப்புக்குள்ள இருக்கு, தெரிந்து கொள்ள ரட்சிப்பில் இருக்கு. அப்ப அந்த ரட்சிப்புக்காக என்ன சொல்றாரு தேவன்? அவரை நோக்கி பார்த்து ரட்சிப்படைய வேண்டும். அப்ப தேவனை நோக்கி பார்த்து ரட்சிப்படைவதற்காக அழைக்கப்படுகிறோம். அந்த ரட்சிப்பு யாரால் கிடைக்கும்? நானே தேவன், நானே தேவன், என்னே என்று வேறு ஒருவரும் இல்லை. தேவனை தவிர ரட்சிப்பதற்கு தேவன் ஒருவர் தான் வல்லமை பெற்றவர். நம்மளை பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு நடத்துவதற்கு தேவன் ஒருவர் தான் வல்லமை பெற்றவர். ஆனால் தான் நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை அப்படின்றாரு. அதனால தான் பூமி எங்கும் உள்ள ஜனங்களே, என்னை நோக்கி பாருங்கள். அப்ப ரட்சிப்பதற்காக, தேவனுடைய ரட்சிப்பை புரிந்து கொள்வதற்காக, கிடைப்பதற்காக, தேவனுடைய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக, தேவனை நோக்கி பார்ப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். இன்றைய தினத்துல தேவன் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் தான், என்னை நோக்கி பாருங்கள். தேவனை நோக்கி பார்ப்பதற்காக நாம் ஆயத்தமாவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து ரட்சிப்பின் பாதையிலே நடத்தப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. நீரே தேவன் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே படித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களை உங்களுக்கு தெரிகிறோம் அப்பா. ஏற்றதை ஏற்ற காலத்தில் தருவேன் என்று வாக்களித்த தகப்பனே, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வேலையை அந்த பிள்ளைகளுக்கு தாரமாண்டவரே. அந்த இடத்திலே அவர்கள் உண்மையான சாட்சியாக நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உண்மை முத்தவும் உள்ள ஊழியக்காரனாக அவருக்கு கிடைக்கும் வேலையிலே இருக்க உதவி செய்யும். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.